என் பேர் உஷா ராணி, பெங்களூர்லேருந்து பேசுகிறேன். ஸோ நான் வந்து பேட்ச் 64 ஸ்டூடெண்ட். ஸோ நான் எப்படி முத்ரா கிளாஸ்க்குள்ளே வந்தேன்னா யூடியூப் பார்த்து தான். ஸோ மேமோட டீடாக்ஸ் முத்ரா பார்த்து வந்து ஜாயின் ஆனேன். ஸோ ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே. எனக்கு ஆக்சுவலாக ப்ராப்ளம் என்னென்னா மெயினாக தைராய்டு கிளாண்ட் ப்ராப்ளம். ஸோ எனக்கு இந்த தைராய்டு கிளாண்ட்னால நெக் பெயினாக என்னன்னு தெரியாது, ஆனால் நெக் பெயின் வந்து ரொம்பவே இருந்தது. அப்புறம் இந்த ஸ்கேன் பண்ணதில் தைராய்டில் காய்டர் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதனால் ஆப்ரேட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ எனக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணிக்கிறதுக்கு சுத்தமாக விருப்பம் இருக்குல்ல. இல்லை வந்து செகண்ட் ஆப்ஷன் என்னவா இருக்கும், ஆயுர்வேதாவில் போய் ட்ரை பண்ணலான்னு தான் இருந்தேன். அதுக்குள்ளே சித்தமுத்ரா எப்படியும் யூடியூப்பில் ஸ்க்ரால் பண்ணும்போது தான் எனக்கு கிடைச்சிது. ஸோ காட்ஸ் கிரேஸ் லைக் நான் ஜாயினும் பண்ணிட்டேன். இப்போ முத்ராலாம் கற்றுக்கிட்டு எனக்கு நெக் பெயின் வந்து சுத்தமாக இல்லை. உண்மையாக சொல்லணும்னா நெக் பெயின் இந்த ரொம்ப சிஸ்டம் முன்னாடி ஒர்க் பண்ணது ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகும் ஹேண்ட்ஸ் எல்லாம். ஸோ அது ப்ராப்ளம் கம்ப்ளீட்டாக சால்வ் ஆயிடுச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தைராய்டு கிளாண்ட் வந்து நல்லா வீங்கி இருந்தது, எனக்கு நல்லாவே முன்னாடி இருந்தது. இப்போ வந்து அது நல்லாவே குறைஞ்சிருக்கு. ஸோ இப்போ வந்து எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது இந்த கம்ப்ளீட்டாக சால்வ் ஆகிடும்னுட்டு. ஸோ இன்னமும் நான் முத்ராஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். இது வந்து ஒரு ஹேபிட்டாகவே ஆயிடுச்சு எனக்கு இப்போ. அப்புறம் சொல்லணும்னா எல்லா முத்ராவுமே லைக் ரொம்ப எஃபெக்டிவ். இது வந்து எல்லாருமே கற்றுக்கணும்னு நான் விரும்புகிறேன். கண்டிப்பாக நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே நான் சொல்லியிருக்கேன், எல்லாருமே இதை கற்றுக்கணும். எல்லாருமே இதை கற்றுக்கிட்டா they will not have any kind of health issues mainly. ஸோ பேசிக் வந்து நாமளே பார்த்துக்கலான்ற மாதிரி இருக்கும். ஸோ இதை கற்றுக் கொடுக்குற உங்கள் டீம் எல்லாருக்குமே, ஐயாக்கும் அம்மாவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி.